ஹாய் வெல்கம் பேக் டு டி ஸ்ட்ரீட் ஸ்கூல். நான் உங்கள் சிவகுருநாதன். இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி இண்டெக்ஸஸை எந்த அளவுக்கு மியூச்சுவலாக ரிலேட் ஆகிருக்குன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மியூச்சுவலாக ரிலேட்டட்னா நமக்கு தெரியும், ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்னோட கடந்த வீடியோவில் நிஃப்டி இண்டெக்ஸஸோட அதர் இண்டெக்ஸஸ் எந்த அளவுக்கு மியூச்சுவலாக ரிலேட் ஆகிருக்கு, அதாவது பாசிட்டிவாக எந்த அளவுக்கு இருக்குது, நெகட்டிவாக எந்த அளவுக்கு இருக்குது, இண்டிபெண்ட்டாக எப்படி இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறீங்கன்னா உங்கள் ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நேயர்களே. இன்றைக்கி நம்ம செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடலாம். கோரிலேஷன்னா என்ன? கோரிலேஷன்னா என்ன? ஒரு ஸ்டாக்கும் இன்னொரு ஸ்டாக்கும் எந்த அளவுக்கு மியூச்சுவலாக ரிலேட் ஆகிருக்குன்றது தான் வந்து கோரிலேஷன். இதில் நம்ம ஏற்கனவே 3 வேரியபிள் இருக்கும். ஸோ இதை நான் வந்து ஒரு மீட்டர் ஸ்கேல் மாதிரி போட்டிருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் கோரிலேஷன் ஸ்கேல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர் இருக்கும். ரைட் எக்ஸ்ட்ரீமில் நம்பர் 1 அதாவது பாசிட்டிவ் கோரிலேஷன், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் -1 அதாவது நெகட்டிவ் கோரிலேஷன், நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட். ஸோ இப்போ பாசிட்டிவ் கோரிலேஷன்னா என்ன? பாசிட்டிவ் கோரிலேஷன்றது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாக் ஏ இருக்குது, ஸ்டாக் பி இருக்குது. இப்போ இதோட கோரிலேஷன் வந்து 0.80 இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ ஸ்டாக் ஏவை ஸ்டாக் பி வந்து 80% ஃபாலோ பண்ணும். அதாவது ஸ்டாக் ஏ இன்னைக்கு புல்லிஷாக இருந்ததுன்னா ஸ்டாக் பியும் 80% வந்து புல்லிஷில் தான் இருக்கும். ஆனால் சம் இன்ஸ்டன்ஸில் இது வந்து வேறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து ஸ்டாக் பிக்கு வந்து ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வருதுன்னு வச்சுங்களேன். அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலன்னா ஸோ அந்த ஸ்டாக் ஆப்வியஸாக வந்து ஃபாலோ ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் மட்டும் அந்த கோரிலேஷன் வந்து டிஃபர் ஆகும். பட் ஆனால் நம்ம பொசிஷன் எடுக்கிறப்ப நம்ம வந்து அன்னைக்கு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு எதனா வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட் எதனா இருக்கான்றதை நம்ம பார்த்துட்டு தான் போவோம். ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன். இப்போ நெகட்டிவ் கோரிலேஷன்றது அதே தான். இப்போ அதே ஸ்டாக் ஏ அண்ட் ஸ்டாக் பிக்கு -0.80 நெகட்டிவ் கோரிலேஷன் இருந்ததுன்னா, இப்போ ஸ்டாக் ஏ மேலே போச்சுன்னா ஸ்டாக் பி வந்து 80% கீழே தான் வரும். ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் கோரிலேஷன். இப்போ அதுவே 0 ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா எந்த ரிலேஷனும் கிடையாது, ஒன்றுத்துக்கு ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்கும்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இதை நம்ம ஒரு கன்வீனியன்ட்டுக்கு பார்த்தலாம். இந்த ஸ்டாட்டை நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாட் நான் எப்படி எடுத்தாந்துன்னு ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லிடுறேன். எல்லா ஸ்டாக்கோட நான் க்ளோசிங் ப்ரைஸ் லாஸ்ட் 1 இயருக்கு எடுத்திருக்கேன். அதோட டெய்லி ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் கோவேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிச்சி தென் அதை கோரிலேஷன் அவுட்புட்டாக நான் எடுத்தாந்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டேபிளை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நான் ஒரு கன்வீனியன்ட்டாக எல்லா ஸ்டாக்கும் நிஃப்டியோட எந்த அளவுக்கு ரிலேட் ஆகிருக்குன்றத இந்த டேபிளில் உங்களுக்கு வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து இன்னொரு ஸ்டாக்கை மற்றொரு ஸ்டாக்கை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் எக்ஸலில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HCL டெக்கும் விப்ரோவும் ரெண்டுமே ஒரே இண்டஸ்ட்ரியில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு மியூச்சுவலாக கோரிலேட்டட்னா 0, ஒன்றுத்துக்கு ஒன்று கோரிலேஷனே இல்லை, இண்டிபெண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அதே விப்ரோவுக்கு பதில் நம்ம வந்து அந்த செக்டரில் இருக்கிற TCS பார்த்தோன்னா நெகட்டிவாக கோரிலேட் ஆகிருக்கு. HCLம் TCSம் நெகட்டிவாக கோரிலேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கோரிலேஷன் ஒரு ஸ்டாக்கும் இன்னொரு ஸ்டாக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் நம்ம பொதுவாக வந்து நம்ம நிஃப்டியோடு தான் நம்ம வந்து கோரிலேஷன் அதிகமாக பார்ப்போம். நான் அதே மாதிரி நிஃப்டியில் இருக்கிற மொத்த ஸ்டாக்கும் நான் வந்து கொடுத்துல ஜஸ்ட் ஒரு 25 ஸ்டாக்ஸ் வந்து ரேண்டமாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு விருப்பமான ஸ்டாக் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதோட கோரிலேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் கோரிலேஷன் கான்செப்ட் நான் வந்து சொல்ல வந்தது. இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸோ இல்லை நீங்கள் எதனா ஒரு ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் கமெண்ட் செஷனில் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நான் எதனா கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் என்னோடய ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ்னால் கண்டிப்பாக நான் அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செஷனில் பண்ணுங்கள். ஸோ அகெயின் உங்களோட ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ வேறொரு வீடியோவில் வேறொரு தருணத்தில் நம்ம வந்து சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவகுருநாதன்.